அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லவிருக்கிறது இந்த பல பல விளக்குகள் தந்த ஒளின்ற புத்தகம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத புத்தகங்கள் 5. அதுல இந்த பல விளக்குகள் தந்த ஒளின்ற புத்தகம். லைட்ஸ் ஃப்ரம் த மெனி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இது கண்ணதாசனுடைய பதிப்பகத்தில் இருக்கு. ரொம்ப அருமையான புஸ்தகம். இதுல சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, சீனால சீனால மன்னர், உங்களுக்கு தெரியும், மன்னருக்கு அடுத்து பிரபுக்கள், பிரபுக்கு அடுத்து ஜமீன்தாரு, நிலப்பிரபுக்கள், ஜமீன்தாரு, சிற்றரசர்கள், கோமகன், அதாவது இளவரசன், டியூக்கு, அப்படி பிரிஞ்சு 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 நாட்டை அவங்க எல்லாம் ஆள்றாங்க. அப்பதான் ஒரு கிங்கால ஒரு நாட்டை நிர்மாணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஊர்ல ஒரு மன்னர் ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்காரு. பொதுவா மன்னர்கள்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல நல்லா படிக்கிற பையன், நல்ல அறிவாளியா இருக்கான்னு வைங்க, அவனை கூட வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு பையன் நல்ல அறிவாளியா இருக்கான், துரு துரு துருன்னு இருக்கான், நல்ல விளையாடுகள்லாம் நல்லா விளையாடுறான், கணக்குல அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அப்ப அவனை மன்னருக்கு ரொம்ப பிடிக்குது. மன்னர் என்ன பண்றாரு, அவனை அவருக்கு எப்படி சொல்றது, அக்கௌண்டன்ட் மாதிரி, அவனுக்கு ஆடிட்டர் மாதிரி, ஒரு கணக்கு புள்ள மாதிரி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவன் இவருடைய எல்லா வேலைகளையும் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படிதான் நீங்க நம்ம மன்னர், பரோடா மன்னர் விவேகானந்தருக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. படிச்சு முடிச்சுட்டு லண்டன்ல போய் படிச்சு முடிச்சுட்டு அங்க பரோடா அரண்மனையில அவர் வேலை பார்க்கணும், அதான் கான்ட்ராக்ட். அதே மாதிரி விவேகானந்தருக்கும், அம்பேத்கர், விவேகானந்தர் இவங்களாம் அப்படிதான் மன்னர்களோட தொடர்பு வச்சிருந்தாங்க. சரி, இப்ப இந்த மன்னர் இந்த இந்த நிலப்பிரபுக்கள் இந்த இந்த பையன் வேலை பார்க்கறான், அழகா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய அரசாங்கத்தோடைய மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, விவசாயம் பண்ணப்படாத நிலங்கள் புல்லு வளரும். அதுல என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடுகளை கொண்டு போய் மனிதர்கள் மேய்ப்பாங்க. மனிதர்கள் தங்களுக்கு அன்னைக்கு செல்வங்கள் என்னன்னாலே ஆடு மாடுகள் தான். ஆடு மாடுகளை இப்படி மேய்க்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த மக்கள் அந்த ஏரியால குடியிருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை. அவனை அடிக்க வேண்டியது, இவனை அடிக்க வேண்டியது, இவன் 10 பேரை கூட்டு போய் அவனை அடிக்க வேண்டியது, அவன் 10 பேரை கூட்டு போய் அவனுடைய ஆட்டு மந்தையில போய் நெருப்பு வச்சுட்டு வந்துட வேண்டியது. என்னடானா, இவன் ஆடு ஏன் மந்தையில மேய்ஞ்சிருச்சு, எங்க ஏரியால மேய்ஞ்சிருச்சு, இவன் மாடு எங்க பக்கம் மேய்ஞ்சிருச்சு, இவன் ஆட்டை எங்க ஆட்டை அவங்க அடிச்சு காலை ஒடிச்சிட்டாங்க, எங்க மாட்டை எங்க மாடு அவங்க வயல்களில் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த மாட்டை அவங்க அடிச்சு துன்புறுத்தினாங்க. இப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு 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 கிளாஷ், ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு கான்ட்ரவர்சி, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க. இப்ப இந்த பையன் மன்னர்கிட்ட வேலை பார்க்கறான் பாருங்க. இந்த பையன் அழகா ஈவினிங் டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குதிரையில ஏறி ஜல் 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 ஜல்னு வர்றான். தன்னுடைய நிலப்பகுதிகளை எல்லாம் சுத்தி பார்க்க வர்றான். எங்கெங்க விவசாயம் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு விவசாயம் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு நிலங்கள்ல அறுவடைக்கு பயிர்கள் தயாரா இருக்கு, எங்கெங்க தண்ணி பாய்ச்சணும், இதெல்லாம் பார்த்துட்டு வரான். அதானே அவனுடைய வேலையே, அதானே மேஸ்திரி மாதிரி வேலை அவனுக்கு. அப்ப அவன் சூப்பர்வைசர், மேஸ்திரி, அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல அவன். அப்ப அவன் இந்த மக்கள் சண்டை போடுறதெல்லாம் பார்க்குறான். பார்த்தா டெய்லி இவங்க இப்படி ஒருத்தரை அடிச்சு சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த பையன் அவங்ககிட்ட போய், அந்த மக்கள்கிட்ட போய், அனைவருக்கும் வணக்கம் அப்படின்றான். உடனே அவங்களுக்குலாம் ஆச்சரியம், மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவன் நம்மள வணக்கம்னு சொல்றானே, சரி ஏதாவது சொல்ல வருவான் அப்படின்ட்டு, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் உங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்றேன். மன்னர்கிட்ட வேலை பார்க்கறதுனால இவன் ஏதாவது சொல்லுவாரு, நல்ல விஷயமா கூட இருக்கலாம், கேட்போம்ப்பா அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ரொம்ப சாதாரணமா பேசுறாரு. அதாவது மனதுல உறுதி உள்ளவன் அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனதுல உண்மை உள்ளவன் அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனதுல நேர்மை உள்ளவன் அடுத்தவனுக்கு அவன் தொந்தரவு செய்ய மாட்டான். எப்படி அப்படி பாயிண்ட கொண்டாடுறாரு. மனதுல நேர்மை உள்ளவன் அவன் வலிமையானவனா இருப்பான். வலிமையானவன் தனக்கு எளிமையானவனை தொந்தரவு செய்ய மாட்டான். வலிமையானவர்கள் என்றும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்கள்.
நேர்மையானவர்கள் என்றும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நேர்மையானவர்கள், வலிமையானவர்கள் உயர்ந்த மனிதர்கள், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். தாழ்ந்த மனிதர்கள் தான் அடுத்தவனுக்கு தாழ்ந்த செயலை செய்வான். தாழ்ந்த மனிதன் தான் அடுத்தவனுக்கு தாழ்ந்த செயலை செய்வான். தாழ்ந்த மனிதன் தான் அடுத்தவனுக்கு துன்பம் தரத்தக்க செயலை செய்வான். உயர்ந்த மனிதர்கள் நீங்க எப்படி செய்வீங்க? அடுத்தவங்களுக்கு நீங்க நன்மை தானே செய்யணும். உங்க தோட்டத்துல உங்க தோட்டத்துல விளையிற அந்த அந்த புல்லையும் இதையும் உங்க ஆடு மாடுகளை வச்சு மேய விடுங்க. உங்க பக்கத்துல மேயறத நீங்க மேய விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதீங்க, இனிமையா இருங்க, ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்ல சொல்ல டெய்லி அவங்கள போய் அவன் வந்து குதிரையில போறான், ஹார்ஸ் ரைடிங் போறான், ஈவினிங் போறான், அவங்கள பாக்குறான். பார்க்க உடனே இவங்க சொன்னதெல்லாம் கொண்டு போய் வீட்டுல சொல்றாங்க. இந்த மண்ணட்டு வந்து ஒருத்தன் வர்றான்ப்பா, நல்ல விஷயங்களே சொல்றான்ப்பா. பொதுவாகவே எல்லா ஊர்களையும் பாருங்க, ஒரு நல்ல விஷயம் யாராவது ஒரு பெரியவர் சொன்னா, பெரியவர் சொல்லிட்டாருப்பா கேட்போம்ப்பா, பெரியவர் சொல்லிட்டாருப்பா. இந்த ஒரு உதாரணம், ஒரு ஊர்ல காப்பு காட்டியாச்சியா, இனிமே யாரும் வெளியூருக்கு போகக்கூடாது அப்படிம்பாங்க. ரைட்டு, அதை பாருங்களேன். அது அந்த 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 ஊருக்காரங்க யாரும் வெளியூருக்கு போக மாட்டாங்க. அது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, காப்பு கட்டியாச்சுப்பா, வெளியூருக்காரன் உள்ள வரக்கூடாதுப்பா. அப்படியா, வரக்கூடாதுப்பா அப்படின்னு இருப்பாங்க. சொந்தக்காரங்கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. காப்பு கட்டியாச்சியா, ஊருக்கு சாமிக்கு நேர்ந்திருக்கம்பியா, அந்த ஆடையோ மாடையோ தொடக்கூடாதியா அப்படின்னு இருப்பாங்க. அதை தொட மாட்டாங்க. காப்பு கட்டியாச்சியா, ஊர்ல சுத்தபத்தமா இருக்கணுமியா, சுத்தபத்தமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருடைய வார்த்தைகளை அவங்க வேத வாக்கா நினைப்பாங்க, மக்கள் நினைப்பாங்க. யாரையும் அவங்க எடுத்தெறிஞ்சிட்டு போக மாட்டாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இந்த கன்ஃபியூசியஸ் சொல்றாரு, அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு கடைசியா சொல்ல விரும்புறேன், நீங்க உயர்ந்த மனிதர்கள், அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. நீங்க வலிமையான மனிதர்கள், அடுத்தவனை மகிழ்ச்சியா வச்சிருப்பீங்க. நீங்க நேர்மையான மனிதர்கள், அடுத்தவருக்கு நல்லதே செய்வீங்க அப்படின்லாம் சொல்லிட்டே வந்துட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவருக்கு செய்யாதீர்கள். சிம்பிளா நான் சொல்றேன், மற்றவங்க என்னை அன்பு செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன், அப்ப நான் அவங்களை அன்பு செலுத்தணும். நான் மற்றவங்க என்னை அடிச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் அவங்கள அடிச்சிடக்கூடாது. மற்றவங்க என்னை யாரும் திட்டிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் அவங்கள திட்டிடக்கூடாது. நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் அப்படின்றார். ரொம்ப அருமையான வாசனை. இந்த வார்த்தை அப்படியே அந்த சைனா பூரா பரவுது. சைனா முழுவதும் பரவுதுன்னா அந்த கொள்கை, அதுதான் அந்த டைம்ல அந்த கொள்கைகள் வருது பாருங்க. அந்த கொள்கைகள் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரியான மனிதர்கள் வாயிலிருந்து தான் வருது உயர்ந்த கொள்கைகள். இப்ப எப்படி வரும்? சாதாரண மனிதன் தான் உயர்ந்த நிலையை அடைவான். இப்ப இவர் சொல்ல சொல்ல அந்த ஊர்ல வந்து நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே உயருது. மக்கள் மேற்றுமையாகிறாங்க. அடுத்தவன் நிலம், அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் ஆடு, அடுத்தவன் மாடு தொடக்கூடாது, திருடக்கூடாது, அதை தண்டிக்கக்கூடாது, அதை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு அவனுக்குள்ள அந்த ரியலிஸ்டிக், அதாவது ஆதி மனிதனாக இருந்து எந்த விதமான சட்டமும் வழிமுறைகளும் நீதி நேர்மை நெறிமுறைகளும் இல்லாதவனா இருந்தவன் இந்த கொள்கைகளுக்குள்ள வர்றான். இந்த கொள்கைக்குள்ள வர்றான். இதை இவர் சொல்றாரு. இவர் சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள்ல இந்த சின்ன பையன் தான் கன்ஃபியூசியஸ். இந்த சின்ன பையன் தான் குதிரையில் ஏறிட்டு வரும்போது இப்படி சொல்றாரு, நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னவர். அப்படியே இவரை வந்து அந்த ஊர்ல வந்து என்ன சொல்றாங்க, குரு அப்படின்றாங்க. குரு அப்படின்னு நம்ம ஊர்ல இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாத்தியாரே அப்படிம்பாங்க, தலைவரே அப்படிம்பாங்க. அது மாதிரி தலைவரேன்றாங்க, குருன்றாங்க. மன்னர் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. பார்த்தா பெரிய ஆத்ம ஞானி, பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டாரு. பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டாரு. 22 வயசுல இவர் அங்க ஒரு ஸ்கூலை நிறுவுறாரு. இவர் ஸ்கூலை நிறுவி இவருடைய கருத்துக்களை பரப்புறாரு. இவரோட கருத்துக்களை கேட்ட 2 சீடர்கள் வந்து அதான் அப்படி பக்கத்துல பரப்புறாங்க. பார்த்தாதான் அதான் கன்ஃபியூசியனிசம். இந்த கன்ஃபியூசியஸ் தான் சொன்னாரு, இருட்டு இருட்டு என்று புலம்புவதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். இருட்டு இருட்டு என்று இருட்டை சபிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். லைட் அ கேண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் டார்க்னஸ் அப்படின்னாரு.
லைட் அ கேண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் டார்க்னஸ். இருட்டுன்னு சபிக்கிறதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தியா. நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய லஞ்சம், லாவண்யம், கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்லிக்கிட்டே இருந்து என்ன, அந்த லஞ்சம், லாவண்யம், நேரும், அந்த அந்த அநியாயமான செயல்கள், அதையெல்லாம் தான் நம்ம ஒழிக்க பிறந்திருக்கோம். அப்படியே நம்ம ஒழிக்க நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னாலும் நம்ம அந்த லஞ்சம், லாவண்யம், கொள்ளை, கற்பழிப்பு அதை செய்யாம இருக்கணும். இந்த லஞ்சம், லாவண்யம், கொள்ளை இதை எல்லாத்தையும் அதைத்தான் அவர் சொல்றாரு. இருட்டுன்னு சொல்றியா. உன் ஊர்ல இவ்வளவு தீங்கு இருக்கு, இவ்வளவு இருட்டு இருக்கு, லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்கு, கொள்ளை இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு, எல்லாம் சொல்றியா. அதெல்லாம் தீக்கிறதுக்கான மருந்து எது? அதெல்லாம் இவ்வளவு இருள் கிடக்கு, இந்த இருள் மண்டி கிடக்கு. இந்த இருளை நீக்கிறது யாரு? இந்த இருளை நீக்கும் ஒரே மெழுகுவர்த்தி நீதான். யூ ஆர் த கேண்டில். நீ உலகிற்கு, நீ உன் தேசத்திற்கு, நீ உன் நாட்டிற்கு ஒளியாயிரு. நீ முதல்ல மாடலாயிரு. யார் சொன்னாரு? கன்ஃபியூசியஸ் சொல்றாரு. மிக உயர்ந்த மனிதன், உயர்ந்த நிலையை கொண்டு போயிட்டாங்க. இவருடைய கருத்துக்களை, இவர் சொன்ன கருத்துக்கள்லாம் முன்னாடியே ஜெராஸ்ட்ரியர்ன்ற மதம், உங்களுக்கு பார்சி மதம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஈரான் நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு உள்ள ஈரான் ஒரு காலத்துல பெர்சியர்களால் ஆளப்பட்டது. பெர்சியன்ஸ். இந்த பெர்சியன்ஸ் தான் பார்சிகள். இந்த பார்சிகள் 7ஆம் நூற்றாண்டுல முகமது நபி படையோட பச்சை குதிரையில நிலா போட்டு, அந்த நிலா சின்னம் இருக்கு பாருங்க, அந்த வடிவம் பொறிக்கப்பட்டதோட முஸ்லீம்கள் இந்த பெர்சியன்ஸை விரட்டும் போது இந்த பெர்சியன்ஸ் ஊரா ஓடி போனாங்க. நம்ம குஜராத்துக்கெல்லாம் வந்தாங்க. குஜராத்துக்கு வந்தப்பதான் குஜராத் மன்னர்கிட்ட உங்க ஊர்ல இடம் கொடுங்க, நாங்க வாழ விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பெர்சியன்ஸ். அப்ப இந்த குஜராத் மன்னர் என்ன சொல்றாரு, எங்க ஊர்லயே வாழ்றதுக்கு இடம் இல்லையா, அங்க பாரியா அப்படின்ட்டு ஒரு பால் எடுத்து ஒரு கப்பலை ஊத்துறாரு. பார்த்தா பால் நிரம்பி வலியுது. பால் நிரம்பி வலியுது பத்தியா. அது மாதிரி இந்த பாத்திரம் நிரம்பி வலியுது. அது மாதிரி நாங்களே நிரம்பி திரியிறோம். எங்க மனிதர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, மக்கள் வாழ்றதுக்கு, நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு இடம் இல்லை அப்படின்றாரு. அப்ப அந்த பெர்சியன்ஸ் என்ன பண்றாங்க, அகதிகளை வந்தவங்க 7ஆம் நூற்றாண்டுல அந்த பெர்சியன்ஸ் அவங்க அந்த பாலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஸ்பூன் ஜீனியை எடுத்து, சுகர் எடுத்து அந்த பாலில் கலந்து அந்த மண்ணட்டை குடிங்கன்றாங்க. குடிச்சது எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கு. அது மாதிரி நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம், உங்களோட இருப்போம். அந்த பாலில் சக்கரை கலந்ததும் பால் வெளியே கொட்டலை, ஆனா உங்களோட இருப்போம், உங்களுக்கு நன்மை செய்வர்களாக இருப்போம். இவங்க தான் இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் இந்த டாடா குரூப்பு. இவங்க தான் இந்த டாடா குரூப்பு, ஜம்ஷெட்பூர் டாட்டா, அந்த இரும்பை கண்டுபிடிச்சவங்க, தண்டவாளங்களை போட்டவங்க, தாஜ் ஹோட்டலை கட்டினது, அந்த இந்தியா பாகிஸ்தான் வாரப்ப அடிச்சாரு பாருங்க சாமுவேல் ஜான் மானெக்ஸா அடிச்சாரு பாருங்க. அவங்க எல்லாம் பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. இந்தியாவில் உள்ள நுழையும் போது மன்னர்கள் காலத்துல என்ன சொன்னாங்களோ அதை அப்படி இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. அவங்க பெரிய தொழில் அதிபர்கள். ஆனா இந்தியாவில் ஒரு நாள் அவங்க இந்திய அரசாங்கத்திலேயோ, இந்தியாவோட நீதி நிர்வாகத்திலேயோ, நீதி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லயோ எந்த விஷயத்திலையும் அவங்க தலையிட மாட்டாங்க. எப்படி பார்த்துங்க, ரொம்ப அருமையான மக்கள். இந்த பெர்சியன்ஸ் தான் ஈரான்ல குடியிருந்தாங்க. இந்த பெர்சியன்ஸ்ல தான் ஜெராஸ்ட்ரியம்ன்ற மதம் இருந்துச்சு. ஜெராஸ்ட்ரியர் இருந்தார். இந்த ஜெராஸ்ட்ரியர் தான் ஜெண்ட் அவஸ்தான்ற நூல்ல எழுதினாரு. ஒரு பக்கம் நன்மை இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் தீமை இருக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் நன்மை வந்தா ஒரு தீமை வந்துருவியா? தீமை இருக்கியா? இரவு ஒண்ணு இருக்கு, பகல் விடிஞ்சிரும். வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு, இருட்டு வந்துடும். துன்பம்னு ஒண்ணு இருக்கு, இன்பம் வந்துடும். அப்படியே மரணம்னு ஒண்ணு இருக்கு, பிறப்பு வந்துடும். ஒளின்னு ஒண்ணு இருக்கு, இருள் வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் கருத்துக்களை சொல்லி ஜெராஸ்ட்ரியர் இந்த ஜெண்ட் அவஸ்தான்ற நூல்ல தான் இந்த மக்களுக்கு போதிக்கிறாரு. இந்த ஜெராஸ்ட்ரியர் பல 100 வருடங்களாக முன்னாடி போதிச்ச இந்த விஷயம், இந்த பர்சியம் இன மக்களுக்கு போதிச்ச இதே விஷயத்த இப்ப இந்த கன்ஃபியூசியஸ் இங்க போதிக்கிறார். எப்படி இந்த மக்கள்கிட்ட போதிக்கிறார், நீங்க உயர்ந்த மனிதர்கள், நீங்க கொள்ளையடிக்க பிறந்தவன் கிடையாது, நீங்க உயர்ந்த மனிதர்கள்,
நீங்க அடுத்தவனுக்கு உதவக்கூடியவர்கள், நீங்கள் நாகரிகமானவர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடியவர்கள், நீங்கள் பண்பாடு மிக்க மனிதர்கள், அடுத்தவன் காசை பிடிக்கி திங்கக்கூடியவன் கிடையாது. அப்படியே சொல்லி அந்த நாட்டுல சைனால ஒரு நாகரிகத்தை இந்த கன்ஃபியூசியஸ் வளர்த்துட்டாருங்க. உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள்னாரு. கொஞ்சம் நீட்டா விவரிச்சு சொன்னாரு. அதவே ஜீசஸ் கிரைஸ்ட் இவருக்கு அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் 500 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாரு. ஜீசஸ் கிரைஸ்ட், லவ் தை நைபர் அஸ் தை செல்ஃப், உன்னை போல் பிறரையும் நேசி, உன்னை போல் பிறரையும் நேசி. லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப் அப்படின்றாரு. அதுல அவருடைய பைபிள்ல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள்ன்றாரு. நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு நல்ல அன்பு செலுத்தணும், நீங்க மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. நீங்க மற்றவங்க உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும், நீங்க ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுங்க. மற்றவங்க உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மற்றவங்க உங்களுக்கு அன்பு செலுத்தணும், நீங்க அன்பு செலுத்துங்க. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். லவ் தை செல்ஃப், லவ் தை செல்ஃப், உன்னை போல் உன் அயலானையும் நேசி, உன்னை மாதிரி உன் அயலானையும் நேசியா அப்படின்னாரு. கிறிஸ்துவ மதத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை தான் அடுத்து பின்பற்றினாங்க. அதே ஜீசஸ் கிரைஸ்ட் இதை எளிமையா சொன்னார். அதாவது நீ என்ன உனக்கு செய்ய விரும்புறியோ அதை அடுத்தவனுக்கு செய்ய. உன்னை அப்ப ஒருத்தன் அரைஞ்சிடக்கூடாது, அப்ப அடுத்தவனை அறையாத. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. நீ உனக்கு ஒருத்தன் உணவு கொடுக்கணும்ன்ற, நீ ஒருத்தனுக்கு உணவு கொடு. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, நல்ல வார்த்தை கவனிங்க, ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றாரு. உன் கண்ணுக்கு தெரிந்த உன் சகோதரனிடம் அன்பு செலுத்தாத நீ உன் கண்ணுக்கு தெரியாத இறைவனை எப்படி நீ வணங்குவ, அன்பு செலுத்துவ? ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுநாதர் சொல்றாரு, எப்பா உன் கண்ணுக்கு தெரியறவன் உங்க அண்ணன் தம்பி அந்த அவங்க ஊருக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கான், உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குடியிருக்கான், அவனை நீ அன்பு செலுத்த மாட்டேன்ற, அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி கிட்ட நீ சண்டை போடுறவன் உன் கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட நீ எப்படி அன்பு செலுத்துவ? தெரியாத ஆள்கிட்ட எப்படி அன்பு செலுத்துவ? தெரிஞ்ச ஆள்கிட்டயே அன்பு செலுத்த மாட்டேன்றியே. போ, கடவுளை நீ கும்பிட வரணுமா? கோயிலில் கடவுளை கும்பிட வரணுமா? நீ கோவிலில் காணிக்க செய்யணுமா? கடவுள் முன்னாடி மண்டிக்கிட்டு நீ சாமி கும்பிடணுமா? போ, உங்க அண்ணன் தம்பிகிட்ட போய் சமரசம் பண்ணிட்டு வா, ரீகன்சிடரேஷன் ஒப்புரவு பண்ணிட்டு வா. சனே கோச்சுக்காதீங்கன்னே, நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம்னே, இனிமேல் நம்ம ஒன்றும் சண்டை போட மாட்டோம்னே, மன்னிச்சுக்கங்கண்ணே, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சுக்கங்கண்ணே, நீங்க செஞ்ச தப்ப நான் மன்னிச்சுக்கிறேனே, நம்ம சொல்லுவோம்ல பொது பஞ்சாயத்துல, சரி சண்டை போடாதீங்கப்பா, மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் கை கொடுங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒப்புரவு பண்ணிட்டு நீ கடவுளை கும்பிடுன்றாரு. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க, உயர்ந்த வார்த்தைகள். ஜெராஸ்ட்ரிய மதம், அதுக்கடுத்து இந்த கன்ஃபியூசியஸ், அவங்க தான் அப்படியே ஒரு நாட்டவே நிர்மாணிச்சாங்க. அடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட் உயர்ந்த கருத்துக்களை சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன உங்களுக்கு செய்யணும் விரும்புறீங்களோ அதை மற்றவர்களுக்கு செய்ய. நீங்க உங்களை என்னை எல்லாரும் விரும்பணும்னு நான் நினைக்கிறேன், எல்லாரையும் நான் விரும்பணும், அதைதான் செய்யணும். நான் எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும், எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும், நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்படிதான் இருக்கணும். அப்படி செஞ்சா தான் நான் அதுதான் கரெக்டான ஒரு வழிமுறை. இதைத்தான் கன்ஃபியூசியஸ் சொல்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலும் நம்மளால அதை ஒன்றும் செய்ய முடியல. இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வாக இருப்போம். எந்த பிரச்சனையுமே இந்த நம்ம நாட்டுக்கோ, நம்ம மக்களுக்கோ, சமுதாயத்துக்கோ, நம்ம குடும்பத்துக்கோ ஏற்படுத்தாத ஒரு நடுநிலையான ஒரு நல்ல மனிதனாக கூட நம்ம இருப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நல்ல எல்லா பட்டனையும் அமுக்குங்க, வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. நன்றி, வணக்கம்.